அதாவது மருந்து கல்வியாளர் தற்பொழுது காலையில 2 மணியோட அவர் வீடு செல்கிறார். யாழ்ப்பாணம் போகிறார். அதுல இருந்து பிள்ளையார் இது ஒட்டுக்கடியில இருந்து பிள்ளையார் கோயில் மட்டுக்கும் துப்புரவா ஒன்றுக்குமே அது 3 மருத்துவமா இருக்க வேண்டிய இடத்துல தற்பொழுது ஒரு மருத்துவமாக மட்டும்தான் அங்க தன் கடமையை செய்து பெருசா வேலைக்கு வரவங்க கூட இந்த அரசா வேலைக்கு. பர்னாந்து சிவமாலை. நான் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் பரிசாராக கடமையாற்றி பதவி பெற்று பதில் மேற்பாளராக கடமை புரிந்து 2023ஆம் ஆண்டு நான் பென்ஷனாகி தற்பொழுது வீட்டில் நான் இருக்கின்றேன். எமது நெடுந்தீவு வைத்தியசாலையை பொறுத்தவரையில் நாங்கள் வேலை செய்த காலங்களிலே நல்ல முறையிலேயே நல்ல சேவையை நாங்கள் மக்களுக்கு வழங்கிய உண்மை. அந்த வைத்தியசாலையிலேயே ஆளணி பற்றாக்குறை மிக மிஞ்சி இருந்தது. மருத்துவ மாது இருந்தது போதிய அளவு. வைத்திய டாக்டர் போதிய அளவு இருந்தது. அடுத்து தாதிய இருந்தது. அடுத்தது மருந்து கல்வியாளர் போதிய அளவு இருந்தது. தற்சமயம் எமது வைத்தியசாலையில் மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால் அங்க காடர்கள் பற்றாக்குறையாக மிகவும் இருக்கிறது. மக்கள் மிகவும் அவதிப்பட்ட நிலையில் இருக்கின்றனர். அதாவது மருந்து கல்வியாளர் தற்பொழுது காலையில 2 மணியோட அவர் வீடு செல்கிறார். யாழ்ப்பாணம் போகின்றார். ஆகவே இங்க இந்த வைத்தியசாலையில 2 மணி பிறகு மருந்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. 2 மணி பிறகு எந்த விதமான சிகிச்சையும் அளிக்கப்படுவதில்லை. வருகின்ற நோயாளிகளை மட்டும் விடுதியில் டாக்டர் தங்க வைக்கப்படுறார். ஆனால் அந்த வைத்தியசாலையில் டாக்டர் மிகவும் நல்ல பண்புள்ளவர். நல்ல முறையில் மக்களுக்கான சேவையை திறம்பட செய்கின்றார். இருந்த போதிலும் அங்க பணியாற்றுவதற்காக மருத்துவமாது 3 மருத்துவமாக இருக்க வேண்டிய இடத்துல தற்பொழுது ஒரு மருத்துவமாது மட்டும்தான் அங்க தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேர் இல்லை. அதே வேளையில பரிசாரகர் 6 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பரிசாரகர் கடமையில் இருக்கின்றனர். பணி உதவியாளர் 8 பேர் இருக்க வேண்டியது இப்ப தற்பொழுது 4 பேர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றனர். அதே வேளையில சமையலாளியர் இருக்க வேண்டியது சமையலாளியர் இல்லை. டிஓ இருக்க வேண்டியது டிஓ இல்லை. இப்படியான சூழ்நிலையில் எமது வைத்தியசாலை மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றன. அடுத்ததாக எமது நோயாளிகளுக்கு கிழமையில புதனும் வெள்ளியிலும் ஒரு மாதத்துல புதனும் வெள்ளியும் வர வேண்டிய டெண்டர் டாக்டர் இப்பொழுது அங்கே வருகை தருவதில்லை. ஆகவே அதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் காணப்படுகிறது. ஆகவே எமது வைத்தியசாலையில் இப்படியான குறைபாடுகள் காணப்படுகின்றது. மிகவும் மக்கள் மருந்து கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அங்கு ஆளணி பற்றாக்குறை. இங்கே ஒரே ஒரு வைத்தியசாலை இருந்தும் கூட இந்த மக்களுக்கு போதிய அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறது. இதற்காகத்தான் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னின்று இதை நாங்கள் செய்கின்றோம். கவனஈர்ப்பம் போராட்டம் செய்ய என்று நாங்கள் வெளிக்கிட்டவுடன் இப்ப எல்லாத்தையும் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் முன்பே செய்திருந்தால் இப்படியான நிலைமை எங்கே வந்திருக்காது. ஆகவே திரும்பவும் நாங்கள் உங்களை கூற விரும்புகிறோம். இதோட நீங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்தும் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் செய்து மற்றும் போக்குவரத்து எடுத்துக்கொண்டால் மிகவும் அது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நான் தற்பொழுது வைத்தியசாலையை மட்டும்தான் நான் கதைக்கின்றேன். ஆகவே இந்த எமது நெடுந்தீவில ஒரு வைத்தியசாலை இருக்குது. அந்த வைத்தியசாலை மென்மேலும் வளர்ச்சியட இருக்குது. எங்களுக்கு மருத்துவ மாதங்களுக்கு போதிய அளவுக்கு தாருங்கள். அது டிஸ்பெஞ்சர் இங்க தங்கி அவர் செய்வதற்குரிய அவருக்கு தங்கும் வசதிகள் இருக்குது. டிஓ உங்களுக்கு தேவை. இப்படியான இதுகள் எங்களுக்கு தேவையா இருக்கிறபடியா அதுகளை எங்களுக்கு தந்து இந்த வைத்தியத்தை மென்மேலும் வளப்படுத்துறதுக்கு நீங்கள் நமக்கு ஒத்திசை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எந்த பேர் ஐயமுள்ள வைத்திலிங்கம். நான் 5ஆம் இடத்துல இருக்கிறேன். இப்போ நெடுந்தீவு ரோடு கனகாலமாக எல்லா இடங்களிலும் போய் கலைச்சி சகல துறையெல்லாம் காய்ச்சி அந்த ரோட்டு இப்போ 4-5 வருஷமா துப்புரவாக ஏனண்டு மாறாமல் கிடக்கு. அந்த ரோட்டு சில நேரம் கூட்டங்கள் நடந்தால் சொல்லிட்டு போயிடும்.
இந்த ரோடு இந்த மாதம் தரேன், இந்த கடைசி மாதம் வேண்டாம், அது வந்தால் சில வேலை வந்தாலும் அங்கே டையில் மாறி காலத்துக்குலாம் அந்த ரோட்டு வந்து போன முறையில் குறைய ரோடு நடந்தது. கடும் மாறிக்கு வந்து அப்போ அந்த மாறிக்கு செய்ய ரோட்டு செய்யப்படாமல் இருக்குது. அதை போக்குவரத்து சைட்டு எல்லாம் ஒரு பக்கம் கல்ல சைட்டு இறக்கம் உண்டு. அதில் நம்ம சைக்கிளோட விழுகிற மாதிரி உசராம்ல உசரா அந்த சைட்டு கொங்கிரீட். இப்போ அதில் இருந்து பிள்ளையார் இது ஒட்டுக்கடியிலிருந்து பிள்ளையார் கோயில் மட்டுக்கும் துப்புரவா ஒன்றுக்குமே வர கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேற்பட்ட கிடங்கு 25-30 கிடங்கு அந்த ரோட்லேயே இருக்குது. அதுக்குள்ள இப்போ சின்ன சின்ன மழை பெய்தாலும் நிறைய தண்ணி கிடக்கும். அப்போ மோட்டர் சைக்கிளில் வர்றது பொம்பளைகள் சைக்கிளில் வர இந்த வேலைக்கு என்ன பெருசாக வேலைக்கே வரவங்க கூட இந்த அரசா வேலைக்கு. அப்போ அந்த எல்லாம் விழுந்து சேர்த்து விடும் எல்லாம் போய் கிணவேல தெரியும் கண்டுருக்குறாங்க எல்லாரும். நாங்கள் உடைய தண்ணியோட தூக்கி கூடி விட்டுக்கிறோம் விழுந்து அந்த சிரிக் பண்ணி. இப்போ அதுதான் ஒரு தரங்க ஏன்னு கேட்டு அந்த வேலை நடக்குது இல்லை, இது என்னத்துக்காக நடக்குது இல்லை, அல்லது இதுக்கு பெரிய இடங்களுக்கு வேறு இடங்களுக்கு கதைக்கணுமா இல்லை இங்கே உள்ள பெரிய ஆக்களுக்கு என்ன அப்படி அதை நடவடிக்கை எடுக்காங்களுக்கு அந்த விசமந்தரமாக இருக்கிற போக்க என்னென்று சொல்ல தெரியாமல் நிற்குது. அப்போ நாங்கள் இடையில எல்லா இடம் காய்ச்சி டிஎஸ் வந்துடுற அங்கே எல்லா இடம் காய்ச்சும் இன்னும் அது செய்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த 2-3 மாதம் மேலே மாறி வர போகுது. நம்ம அதுக்கெல்லாம் பிறகு அந்த வேலை நடக்காது. இப்படியே ஈடுபட்டு நிற்குது. சரியான எந்த உள்ளான ஒரு கடைசி வேலையாக தான் எனக்கு இந்த வேலை செய்யாமல் கிடந்து உங்கள்கிட்ட போ கடிதம் கடிதம் அனுப்பி எல்லா மக்கள் ஒன்று அஞ்சு செய்து ஏற்பட்டு வருதோ வந்தால் வருமண்டா அப்படி ஒன்று நடத்துகிற தான். இப்போ முழு பேர் மக்களாக சேர்ந்து ஒரு செய்வோம் பண்ணி திட்டங்களையும் போட்டுருக்கிறோம். எல்லாரும் கூடி காய்ச்சிருக்கோம். அப்படி ஒன்று தான் செய்யணும் போடாங்கனே. நாங்கள் மேற்க இருந்து வரனாங்க பஸ்ஸில் வரனாங்க கிட்டத்தட்ட 5 மணிக்கு கிளம்பிடுவோம். காலம் 5 மணிக்கு முதல்ல கிளம்பி பஸ்ஸில் வந்து பஸ் 6 மாதம் படிக்கிட்டால் 6-5:45 படிக்கிறோம். அது வந்து பைய வந்து ஒத்தப்பனைக்கு போய் அப்படியே வந்து கிடங்க விழுந்தெலும்பி வந்து கிட்டத்தட்ட 6:30க்கு தான் வந்து இந்த செய்கிறேன். 6:50 வரும். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு சனமுமே வடதாரைக்கு ஏறி போயிடாதுன்னா வடதாரைக்கு விடாண்டு முதலே உள்ளே ஆக்களை விட்டு 100 பேர் வந்துட்டாண்டு. இதில் பஸ்ஸில் வந்தால் மேற்கூலேருந்து 5 மணிக்கு கிளம்பினவன் பயணம் போகிறேன் இல்லை, கோட்ஸுக்கு போயிடாது, ஆஸ்பத்திரி போயிடாது, வெற்றி எழுது. அப்போ சில வேளையில் 100 பேர் ஏற்றுறாண்டா, சில வேளையில் 200 பேர் ஓடி வருது. அப்படியே அந்த காரணம் 200 அப்போ வளமையாக 100-200 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ஏற்றும், ஒரு நாளைக்கு 200 ஏற்றுவேன். இந்த காத்தடிச்சு ஆயிடுறாங்க இல்லையா அப்படி. அப்போ அதுக்கான ஒரு நடவடிக்கை ஒன்று கட்டாயம் எடுத்தால் இந்த மகார மக்கள் முழு பேரும் முதலாவது பயணம் கட்டாயம் முழு பேர் ஒரு மனம் நிற்காம போக வேண்டிய ஒரு பயணம் ஒன்று கட்டாயம் அதற்கு கட்டாயம் தேவைஞ்சேன். ஒரு நடவடிக்கை இந்த வரைக்கும் எடுக்கணும்னா 100 பேரை தான் நாங்கள் ஏற்றோம். மற்ற ஆக்கெல்லாம் போக்கணும் நாயை பேசுகிற மாதிரி ஆக்களை பேசுகிறதுங்க அதில் 2 சாமானத்துக்கு என்று விடாது. அதை கொண்டு வச்சுறாங்க எல்லாம் ஆக்களை விடைக்கும் அவர் முடிச்சு கொண்டு வரேன்னா ஆக்களை விடைக்கும் அந்த முடிச்சு அதை முடிச்ச கொண்டு ஏற்கனவே முதலியாவது எதுவும் கூட அப்படி முடிச்சு கொண்டு வரீங்க கொண்டு முன்னுக்கு வையுங்கன்ற அதை விட்டாங்க அப்படியெல்லாம் செய்யலாம் இருக்கு. அப்போ அதை வாரதனத்தோடைய முடிச்சேந்து கயிறு கட்டி கிடங்கு ஊற்றிக்கண்டு வைக்க கயிறு காலில் விழுத்தா பனியை விழுந்து தடக்கப்பட்டு விழுந்து நான் கூட விழுந்துட்டேன். ஏக்கலம் விழுந்த கண்டிருந்தேன். வருது ஆக்கள் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தான் நடக்காது. ஆனால் பார்த்தா முழு குப்பையாக தான் இருக்குங்க. ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு இந்த மருந்து கலக்கிறாங்க. மருந்து கொடுக்குறையா சில நேரம் வாரதும் இல்லை, சில விட பஸ்ஸுக்கு தான் லோஞ்சியில் வந்து பஸ்ஸுக்கு வந்து வருவார். அப்போ நாங்கள் மேற்கிருந்து வர்றாங்க. இந்த பஸ்ஸுக்கு வரையார்கள் அந்த 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸுக்கு போக விட அப்புறம் பின்னர் தான் 2 மணிக்கு அந்த 5 மணி பஸ்ஸுக்கு தான் போகிறோம். அப்போ அதோட அந்த மருந்து தான் டாக்டர் வந்து ஒரு மாதிரி மருந்து நாங்கள் மருந்து கொடுத்தாலும் மருந்து கொடுக்குற ஆள் இருக்கிற இல்லை. சில விட டாக்டர் வந்து பார்த்து இந்த மேற்க உரையாக்களுக்கு 3 பேருக்கும் கொடுக்கலாம் அடியில். அது 35 பேருக்கு கொடுப்பார் பஸ்ஸுக்கு உரையாக்க வாங்க வேண்டியது. அப்போ அந்த சரியான முக்கியமான இதை மருந்து கிடக்கிற கட்டாயம் சின்னே ஆகணும். இல்லை அங்கேருந்து வந்து இப்படி கொடுத்துட்டு 2 மணிக்கு போயிடுவோம். பின்னறதுக்கெல்லாம் மருந்து கொடுக்க ஆள்றாரு. அப்போ வெள்ளனை வருவார் 10 மணிக்கு வந்து பின்னர் 2 மணிக்கு போகிறாண்டு அதுக்குள்ள இத்தனை மத்தியானம் அதுக்காக நாடு மத்தியானம் லீவ் இருக்குது. ஒரு 3 மணித்தியானம் தான் வந்து கொடுக்குறாரு நிற்கிறார் மாதிரி தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்து சரியான முறையின்படி அந்த வந்து கொடுக்குறாரு நிற்கத்தான் பண்ணுது. எத்தனை இடங்கள்ல இல்லாமல் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு நாள் வந்து பிடிக்க போகிறோம் நேரம் போகிற ஒரு வேலை ஒன்று இருக்காங்க. இத்தனை மணித்தியானம் மட்டும் இல்லையா வேலை. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக தான் முழு பேர் சேர்ந்து இந்த உடைய வாலிபர்கள் வயது போனார்கள் சகல பேருமா சேர்ந்து இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனையில் நடக்குது. இது எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கா. இதுக்கான செயற்பாடு திட்டத்தை செய்து கதைக்க வேண்டிய கதைச்சு இதுக்கான முடிவு எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். நான் சகலருமா சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்போ இந்த வார வெள்ளிக்கிழமை செய்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டாயம் செய்ய பண்ணிட்டு முழு மக்களுக்கு பூரண ஒத்துழைப்போட ஓமன்னு சொல்லி தான் பெருகினோம். அவ்வளோ வேறு நாங்கள் இதுக்கு ஒரு இந்த நடவடிக்கை எடுத்து பார்ப்போம். இதுக்கு மேற்கொண்டு இது சரி வேலை விட்டால் ஏதோ ஒரு
உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரியான பெரிய போராட்டங்களை செய்யணுமென்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. என்னென்னா நாங்கள் செய்து கலைச்சி போனோம், கேட்டும் கலைச்சி செய்தும் கலைச்சி அவ்வளோ வேலைக்கு கடிதம் எழுதி எல்லாமே முடிஞ்சது. இப்போ கடைசி கட்டத்தில் நிற்கிறோம், பார்ப்பேன் இது என்ன நடக்க போகணும். இதுக்கு ஒரு மக்களால் ஃபுல்லான ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்குது, மக்கள் முழு பேரும் வருவேன். அப்போ இதில் கடைசி இது என்ன நடக்க போகணும்னு தெரியும் இதோட.